ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் தேவை. அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இதுவரைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதுக்கு முதல்லேருந்து நம்ம வீடியோ போட்டுக்கலாம், இல்லாட்டி 1 வருஷம் வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-40 வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து காப்பிரைட் கிளைம் இருந்தால் சில டைமில் நமக்கு மெசேஜ் வந்திருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். சில டைமில் வந்து நம்ம அதை மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இப்போ 1-2 பார்த்துட்டு போகும்போது ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா டெலிட் பண்ணலாம். ஆனால் அதில் 1-2 பார்க்குறதுனால நமக்கு வந்து நம்மளோட சேனலுக்கு தான் பாதிப்பு. அதில் சில இது நம்ம விட்டுருப்போம். அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முதல்ல என்னோடய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Like, comment and subscribe. இப்போது நம்ம யூடியூப்பில் வந்து யூடியூப் ஸ்டுடியோ வந்து நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். அது டெவலப் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட மொபைல்லே இருக்கும். அதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும், கூகுள் குரோமில் போயிட்டு நம்ம யூடியூப் ஸ்டுடியோ நம்ம டைப் பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட அந்த சாஃப்ட்வேருக்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து டெஸ்க்டாப்பில் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இப்போது நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரில், அதாவது கூகுள் குரோம் இல்லாமல் மற்ற ப்ரௌசர் இருக்குதுனே, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் சர்ச் பாரில் போய்ட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கேன். என்னோடய யூடியூப் சேனலில் மெயில் அட்ரஸ் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காகவே நான் ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஸ்டுடியோ கொடுப்போம். இப்போ ஸ்டுடியோ கொடுத்தோடனே ஸ்டுடியோ வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய சேனலில் வந்து டெஸ்க்டாப் வந்து டாஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்படி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் இருக்கும், கண்டென்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், ஆனால் காப்பிரைட் எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க, எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு இது இல்லாதனால எனக்கு காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன ஸ்டாப் அப்படின்னு சொன்னால், இந்த இருக்க இந்த சியை கிளிக் பண்ணுங்க. காப்பிரைட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே என்ன இந்த வீடியோஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் காட்டும். ஸோ இதில் இருக்கிறதுனால காப்பிரைட் எந்த வீடியோ இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் பார்த்துக்கோங்க, செக் த வீடியோ லிஸ்ட் அப்படின்னு இருக்குது தானே, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.